இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவிட்ட இருந்து ஒரு அவசரமான எச்சரிக்கை வெளியாக இருக்குது. அதோட ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஒரு புகைப்படமும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இதுல ஒரு கையில மதுபானத்தோடையும் இன்னும் ஒரு கையில புகைப்பிடிக்கிற பாணியில இவர் அமர்ந்திருக்கிறார். இதற்கு பின்னணியில என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றத தெளிவா பார்க்கலாம். அதே போல இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இலங்கையில பல புதிய சட்ட விதிமுறைகளும் நடைமுறையாக போகுது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொளியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இப்ப இலங்கையில நாங்கள் எதிர்பார்த்த பல புதிய திட்டங்கள் அறிமுகமாக போகுது. அவையெல்லாம் என்னன்றதை சொல்லிட்டு இந்த அரசியல் செய்திகள்ல போறேன். முதலாவது, இப்ப இலங்கையில இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற இந்த மெட்ரோ பேருந்துகள்ல போதைப் பொருள் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்குதாம். இந்த விடயத்தை லங்கா மெட்ரோ டிரான்சிட் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இப்ப இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற அனைத்து மெட்ரோ பேருந்துகள்லையுமே இந்த போதைப் பொருள் சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்குது. இதால சாரதி போதைப் பொருள் பாவிச்சிருக்கிறாரா, அதே போல இவர்கள் வீதி விதிமுறைகளை மீறி பயணிக்கிறார்களா, அதிவேகமாக பயணிக்கிறார்களா என்று சொல்லி சகல விடயங்களுமே கண்காணிக்கப்படுமாம். அதே போல பயணிகளும் தங்களுடைய பணத்தை செலுத்துறதுக்காக முழுமையாக எலக்ட்ரானியல் மயப்படுத்தப்பட்ட நடவடிக்கையும் தொடங்கி வைக்கப்பட போகுது. இப்ப வரைக்குமே இப்படியான மெட்ரோ பேருந்துகள் 104 இலங்கையில இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. இந்த வருட இறுதிக்குள்ள 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள மேலதிகமான பல மெட்ரோ பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற பகுதிகளுக்கு வழங்கி வைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இப்ப இலங்கையில ஏற்படுற இந்த வீதி விபத்துக்களை தவிர்க்கிறதுக்காக புதிய மோட்டார் சைக்கிள் பாதை ஒன்று அறிமுகமாக போகுது. இந்த விடயத்தை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இப்ப இலங்கையில மிக அதிகமாக இடம்பெற இந்த மோட்டார் சைக்கிள் விபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக புதிய மோட்டார் சைக்கிள் மட்டும் செல்லக்கூடிய ஒரு பாதை அறிமுகப்படுத்தப்பட போகுது. அதாவது இப்ப இருக்கிற இந்த வீதியிலேயே ஒரு தடுப்பு ஏற்படுத்தி அதற்குள்ள மட்டும் இந்த மோட்டார் சைக்கிள்கள் பயணிக்க முடியும். இந்த விடயம் ஏற்கனவே மலேசியா போன்ற நாடுகள்ல நடைமுறையாக இருக்குது. அதால தான் நாங்கள் அதை இலங்கைக்கு அறிமுகப்படுத்துறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இப்ப முதற்கட்டமாக இந்த திட்டம் களுவாஞ்சிக்குடியில தான் நடைமுறையாக போகுது. அதற்கு பிறகு அந்த பிரத்யேகமான பாதை வெற்றி பெற்றா நாடு முழுவதும் இந்த மோட்டார் சைக்கிள்களுக்கான பாதை அமைக்கப்படும் என்று சொல்லி இந்த போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார். அதே போல இப்ப கைது செய்யப்படுகிற நபர்களை வீட்டுக்காவல்ல வைக்கிறதுக்கான திட்டத்துக்கு இலங்கையினுடைய அமைச்சரவை முழுமையான அனுமதிகளை வழங்கி இருக்குது. கடந்த ஒரு வருடமாகவே இந்த திட்டம் சரிபார்க்கப்பட்டு இப்ப நிறைவடைகிற தருவாயை எட்டியிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அவர் சந்தேக நபராக இருந்தாலோ இல்ல நீதிமன்றத்தால தண்டனை அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்தா கூட அவரை நாங்கள் வீட்டுக்காவல்ல வைக்க முடியும். அதற்கான சகல தகுதிகளையுமே அவர் பெற்றிருப்பாராக இருந்தா சிறை காவல்ல வைக்காம நாங்கள் வீடுகள்ல அவரை காவலுக்கு வைக்க முடியும். இந்த விடயம் இப்ப சகல பூர்த்தி அடைகிற தருவாயை நெருங்கி இருக்குது. அடுத்த 1 அல்லது 2 மாதங்கள்ல நடைமுறையாக போகிறதாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து கருத்து வெளியிடப்பட்டிருக்குது. அதே போல இப்ப இருக்கிற இந்த போலீஸ் அதிகாரிகளுடைய வயது, அதாவது 60 வயது பூர்த்தி அடைந்து ஓய்வடைய போகிற இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் வயது நீடிக்கிற ஒரு செயற்திட்டமும் கொண்டு வரப்பட போகுதா. இந்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். இதுல என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, ஒரு போலீஸ் அதிகாரி 60 வயதை எட்டி அவர் ஓய்வடைகிற தருவாய் அடைந்த பிறகு அவர் எந்த விதமான குற்றச் செயல்களிலுமே ஈடுபடாம நன்னடத்தை பெற்ற ஒரு அதிகாரியாக இருந்தா அவருக்கு மேலதிகமான சேவை நீடிப்பை வழங்க முடியும். அவர் பணியாற்றின அதே போலீஸ் பிரிவில் அதே பதவியில அவர் பணியாற்ற முடியும். இதற்கான சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே இலங்கையில நாங்கள் எதிர்பார்த்தது போல பல புதிய திட்டங்கள் அறிமுகமாகி கொண்டிருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவினர்கிட்ட இருந்து ஒரு அவசரமான எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இப்ப இலங்கை சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற மோதல்கள் எல்லாமே அரசியல் தேவைகளுக்காக செய்யப்பட்டிருக்குதாம். இந்த மோதல்களுக்கு பின்னணியில அரசியல் குழுக்களினுடைய செல்வாக்குகள் இருக்குது. அவர்கள் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை, அதே போல மகர சிறைச்சாலை, இந்த இரண்ட போல இன்னும் 5 சிறைச்சாலைகள்ல இந்த மோதல்களை திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது இப்ப இலங்கையில இருக்கிற தும்பர சிறைச்சாலை,
களுத்துறை சிறைச்சாலை, காலி சிறைச்சாலை, கொழும்பு மெகசின் சிறைச்சாலை, வெலிக்கடை பெண்கள் சிறைச்சாலை என்று சொல்லி இந்த 5 சிறைச்சாலைகளிலுமே திட்டமிட்ட மோதல்கள் இடம்பெற போகுது. இதற்காக அங்க இருக்கக்கூடிய கைதிகள் அதே போல ஒரு சில உயர் காவல்துறை அதிகாரிகளும் தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு எச்சரித்திருக்குது. இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுடைய செல்வாக்குகள் இருக்கிறதாகவும் அவர்களுடைய தேவைக்காகத்தான் இந்த மோதல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக இன்றைக்கு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த புலனாய்வு தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே பிரித்தானியாவில் இருந்து இன்னும் ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இப்ப இலங்கையினுடைய மிக முக்கியமான உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் ஒரு சிலர் கொழும்புல ஒரு ரகசிய சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு புகைப்படம் பகிரப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்துல ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார். அவர் ஒரு கையில மதுபானத்தோடையும் இன்னும் ஒரு கையில புகைப்பிடிக்கிற தோற்றத்தோடையும் அவர் அந்த புகைப்படத்துல காணப்படுறார். அவர் மட்டும் இல்லாம ஒரு சில முக்கியமான உயரதிகாரிகளும் அந்த புகைப்படத்துல இருக்கிறார்கள். அந்த புகைப்படத்தை பகிர்ந்து இவர்கள் எல்லோருமே ஒரு ரகசிய சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில ஏதாவது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கலாம் என்று சொல்லி இப்ப பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி அஜித் தர்மபால எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதுல மிக பிரதானமான ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப இலங்கையில நடைபெற்ற பல சதி சம்பவங்களுக்கு பின்னணியில இந்த குழு சம்பந்தப்பட்டிருக்கலாம். அதே போல இப்ப இவர்கள் புதிய ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கலாம் என்று சொல்லி இந்த அஜித் தர்மபால சொல்லி இருக்கிறார். அதே போலதான் இந்த புலனாய்வு பிரிவும் எச்சரித்திருக்குது. உண்மையிலேயே இலங்கையில் நடக்கிற பல சம்பவங்கள் சர்ச்சைக்குரியதாக மாறிக்கொண்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போதுதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனு ரீதியான விசாரணைகள் முடிவடைந்திருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா அண்மையில் இப்ப பரபரப்பாக போய்கொண்டிருக்கிற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வழக்கு விசாரணைகள்ல நீங்கள் என்ன கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஒரு மனு தாக்கல் செய்திருந்தவர். அது 3-4 கட்டங்களாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு நேற்றையோட அந்த நீதிமன்ற விசாரணைகள் முடிவடைந்திருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா இந்த கோட்டாபாய ராஜபக்சவால தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு விசாரிக்கப்பட்டிருக்குது. இதுல அவர் சார்பாக பல ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் சட்டமா அதிபர் திணைக்களத்திட்ட இருந்தும் இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக அவர் ஏன் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல முக்கியமான ஆதாரங்கள் சாட்சிகள் கூட முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதால இதனுடைய தீர்ப்பு, அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வழக்கு விசாரணைகளுக்குள்ள இந்த கோட்டாபாய ராஜபக்சவை கைது செய்ய முடியுமா இல்லையா என்ற தீர்ப்பு வருகிற மாதம் செப்டம்பர் 22ஆம் தேதி அறிவிக்கப்பட போகுது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம், இங்க பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். அந்த வழக்கு விசாரணை மிக கூடிய விரைவில் முடிவடைஞ்சிருக்குது. எப்படியான தீர்ப்புகள் வெளியாக போகுது, இவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இப்ப இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவால் எச்சரிக்கப்பட்ட இந்த சிறைச்சாலை தாக்குதல் சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏற்கனவே 2 சிறைச்சாலைகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதாலேயே கிட்டத்தட்ட 152 கோடி ரூபாய்களுக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த புலனாய்வு பிரிவு எச்சரித்தது போல 5 சிறைச்சாலைகளையும் தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்டா அது இலங்கையில இப்படிப்பட்ட ஒரு குழப்ப நிலையை உருவாக்க போகுது. இதை தடுக்கிறதுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் எந்தெந்த விடயங்கள்ல கவனம் செலுத்தணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.